வணக்கங்க. நான் இன்னைக்கு வெண்டைக்காய் கூட்டு செய்ய போகிறேன். கடாய் அடுப்பில் வச்சுருவோம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துருவோம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை போட்டுருவோம். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டுருவோம். நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டு வதக்கி விட்டுருவோம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம். தக்காளி நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வெண்டைக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள தட்டிடுவோம். நல்லா வதக்கி விட்டுருவோம். வெண்டைக்காவை நல்லா வதக்கி விட்டாச்சு. வெண்டைக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருவோம். குழம்பு மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துருவோம். கலந்து விட்டுருவோம். நல்லா உப்பு ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்கேன், அதை கணக்கு பண்ணி உப்பு போட்டுருவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு தண்ணி கொதி வரையும் வெயிட் பண்ணுவோம். இப்போ தண்ணி கொதி வந்துடுச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணியிருப்போம். கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு தேங்காய் துருவல் அரைச்சி வச்சுருக்கேன், அதை உள்ள தட்டிடுவோம். நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். சூடான சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும், ரசத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள், சுவையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் காரக்குழம்பு தான் வச்சேன். காரக்குழம்புக்கு டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள், சுவையாக இருக்கும்.